Hi students, I hope my students are very good. Take care of yourself everyone. Okay, very good students. Stay home, stay safe, stay healthy everyone. வெளியில் செல்லும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிந்து செல்வோம். மூக்கு வாய் நன்றாக மூடி இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்வோம். Okay, very good. In this video, we are going to learn 7th standard term 1 English. Page number 102 on Monday morning. Supplementary. அதாவது துணைப்பாட பகுதி on Monday morning. அதாவது திங்கட்கிழமை காலை வேளை என்ன இருக்கு? So this story adapted from The Adventures of Tom Sawyer by Mark Twain. Okay, so Mark Twain அவர்கள் எழுதிய The Adventures of Tom Sawyer என்ற புத்தகத்திலிருந்து இந்த on Monday morning ஸ்டோரி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பார்ப்போமா? வழக்கம் போல் சில குறும்புக்கார மாணவர்கள் போல தான் டாம் சாயரும் அவருடைய மண்டே மார்னிங் எப்படி இருக்கு என்பதை தான் இந்த ஸ்டோரி மூலமாக நாம் தெரிஞ்சுக்க இருக்கோம். மண்டே மார்னிங் ஃபவுண்ட் டாம் சாயர் மிசரபிள். Monday morning always found him so because it began another week's slow suffering in school. He generally began that day with wishing he had no holiday in between. It made the going into prison again so much worse. அதாவது திங்கட்கிழமை காலை வேலை வந்து டாம் சாயருக்கு ரொம்பவே பரிதாபமான காலை வேலை. ஏன்னா அன்றைக்கு தான் பள்ளி முதல் நாள் வாரத்தில் ஆரம்பிக்கும் இல்லையா? ஆமாம், அது வந்து போக போக ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். டெய்லி ஸ்கூல் போகணுமே அப்படிங்கிறது. அதனால் அவர் திங்கட்கிழமை ஆரம்பிச்சிட்டா ஃப்ரைடே வரைக்கும் வந்து ஹாலிடேஸே இருக்காது, கண்டினியூஸாக ஸ்கூல் போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. அது வந்து அவருக்கு நாள்தோறும் அங்கே போயிட்டு வர்றதுனால அவருக்கு ஒரு சிறைச்சாலை போல் ஒரு உணர்வை ஏற்படுத்தும். யாருக்கு? டாம் சாயருக்கு. டாம் lay thinking. Presently it occurred to him that he wished he was sick. Then he could stay home from school. அதாவது அவர் யோசிக்க ஆரம்பித்தார், இப்போதைக்கு நமக்கு ஏதாவது ஒரு நோய் இருந்தால் நல்லா இருக்குமே, நமக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் நல்லா இருக்குமே, ஏன்னா நம்ம வீட்டிலே இருக்கலாம், ஸ்கூல் போக வேண்டியதே இல்லை. பாருங்கள் நம்முடைய குறும்புக்கார சிறுவன் டாம் சாயர் எப்படியெல்லாம் யோசிக்கிறான்னு. He examined himself. No sickness was found and he investigated again. This time he could detect stomachache, but it soon grew feeble and presently died wholly away. அதாவது அவர் தன்னைத்தானே சோதிக்க ஆரம்பித்தார். என்னென்னு, அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிருக்கா அப்படின்னு திரும்ப திரும்ப அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணார். அவருக்கு லேசாக வயிறு வலிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ டாம் சாயருக்கு வயிறு வலி இருக்குது அப்படின்னு அவர் யோசித்து பார்க்கறதுக்குள்ளாரே அந்த வயிறு வலி இருந்த இடம் தெரியாமே போயிடுச்சு. He reflected further. Suddenly he discovered something. One of his upper front teeth was loose. அவர் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருந்தார். அப்போ அவருக்கு ஒன்றை கண்டுபிடிச்சிட்டார். உடனடியாக நினைவுக்கு வந்தது. என்னென்னா, அவருடைய அப்பர் ஃப்ரண்ட் டீத், மேலே இருக்கக்கூடிய முன்பல் ஒன்று ஆடிட்டுருக்கு. திஸ் வாஸ் லக்கி. இது நல்ல விஷயமாச்சே. He was about to begin to groan as he started, as he called it, when it occurred to him that if he came into court with that argument, his aunt would pull it out and that would hurt. So he thought he would hold the tooth in reserve for the present and seek further. அதாவது இது நல்ல செய்தியாச்சேன்னு அப்படி அவர் யோசிச்சிட்டே இருக்கும்போது அவருக்குள்ளே இன்னும் தோணுச்சு, இப்போ நம்ம இதை அத்தைக்கிட்ட ஆர்கியூமெண்ட்டுக்கு கொண்டு போனோன்னா அவங்களோட ஆண்ட் கிட்ட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பல்ல பிடுங்கி எடுத்துடுவாங்க. இப்போ இருக்கிற வலியை விட அது இன்னும் அதிகப்படியான வலியை கொடுக்கும். அதனால் இது அப்படியே இருக்கட்டும், நம்ம வேறு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார். Nothing offered for some little time. And then he remembered hearing the doctor tell about a certain thing that laid up a patient for 2 or 3 weeks and threatened to make him lose a finger. Nothing offered for some little time. கொஞ்சம் நேரத்துக்கு எதுவுமே கிடைக்கல. திடீர்னு டாம் சாயருக்கு ஒரு நினைவு வந்தது. டாக்டர் எப்போவோ சொன்னது, அதாவது விரலில் பட்ட காயத்தை 2 அல்லது 3 வாரங்களுக்கு நம்ம கவனிக்காம விட்டோம்னா அந்த விரலையே எடுக்க வேண்டி வந்துடும் அப்படின்னு சொன்னது நினைவுக்கு வந்தது. So the boy eagerly drew his short toe from under the sheet and held it up for inspection. But now he did not know the necessary symptoms. However, it seemed well
worthwhile to chance it. So he fell groaning with considerable spirit. But Sid slept on unconscious. Tom groaned louder and fancied that he began to feel pain in the toe. No result from Sid. இப்போ ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சாச்சு. கால் விரலில் ஒரு சின்ன காயம் இருந்தது. ஸோ அதை தான் இப்போ காரணமாக வச்சு ஸ்கூலுக்கு இன்றைக்கி லீவ் போடணும் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. அதனால் இதை வந்து ஆன்ட்டிக்கு சொல்லணும். அப்போது பக்கத்தில் தூங்கிட்டு இருந்த சித்தை எழுப்புறதுக்காக சத்தம் போட்டு கத்திட்டு இருந்தான், கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சித் வந்து அன்கான்ஷியஸாக நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க, நல்லா கொரட்டை விட்டுட்டு தூங்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். டாம் இன்னும் சத்தமாக உருமுனா, வலிக்குது வலிக்குது அப்படின்னு தன்னோட வலியை வெளிப்படுத்தினான். ஆனால் சித்கிட்டேருந்து நோ ரிசல்ட்ஸ், எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் சித் பார்த்து நல்லா தூங்கிட்டு இருந்தாச்சு. டாம் வாஸ் panting with his exertions by this time. He took a rest and then swelled himself up and fetched a succession of admirable groans. Sid snored on. Tom was aggravated. He said, "Sid, Sid," and shook him. This course worked well, and Tom began to groan again. Sid yawned, stretched, then brought himself up on his elbow with a snort and began to stare at Tom. Tom went on groaning. அதாவது மூச்சிறைக்க அவர் கடினமாக தன்னோட வலியை வெளிப்படுத்திட்டு இருந்தார். அப்படியே ஃபீவர் வரும்போது சிலருக்கு ரொம்ப மூச்சு வாங்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனாலும் அவர் அந்த சத்தம் போட்டு கத்திட்டு இருந்தோம், சித்துக்கிட்டேருந்து எந்த ரிசல்ட்டுமே இல்லை. ஸோ இது வந்து ரொம்பவே டாம்க்கு இரிட்டேட்டடாக இருந்தது. உடனே என்ன பண்ணாங்க, சித்தை பிடிச்சி சித் ஏந்திரு அப்படின்னு அப்படியே உழுக்குனாங்க. ஸோ இது நல்லா வேலை செஞ்சுது. இப்போ சித் அப்படியே கொட்டாவி விட்டுக்கிட்டு உடம்பை முறுக்கிக்கிட்டு தன்னோட எல்போவால் நல்லா திமிரெல்லாம் விட்டுவோம் இல்லையா, உடம்பெல்லாம் வளைச்சி நெளிச்சு தூங்கி எழும்போது அந்த மாதிரி பண்ணி எழுந்திருக்கும்போது டாம் வந்து முணங்க ஆரம்பித்தாங்க. வலி 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 தாங்க முடியல வலி அப்படின்னு சொல்லிட்டு. சிட் said, "Tom, say Tom." No response. "Yeah, Tom, what is the matter, Tom?" And he shook him and looked in his face anxiously. Tom moaned out, "Oh, don't shake me." "Why, what is the matter, Tom?" "I must call Auntie." "No, never mind. It will be over by and by maybe. Don't call anybody." இப்போது சித் எழுந்து, என்னாச்சு டாம் சொல்லு டாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. இப்போ வந்து அப்படின்னு கேட்டுட்டு டாமோட முகத்தை அப்படியே வந்து ரொம்பவே டென்ஷனாக பார்த்துட்ருக்காரு. அப்போது டாம் வந்து முனகிட்டு இருக்காங்க. "ஓ, என்ன ஷேக் பண்ணாத, எனக்கு ரொம்ப வலியாக இருக்குது." "என்னாச்சு டாம், ஏன் அப்படி சொல்கிற?" "நான் இப்போ வந்து ஆண்டியை கட்டாயம் கூப்பிட்டாகணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு." "நோ, நெவர், வேணாம். It will be over by and by. Maybe don't call anybody." இல்லை யாரையும் கூப்பிடாத. "But I must. Don't groan so. Tom, it's awful. How long you been this way? Hours? Oh, don't share so. Sid, you will kill me." ஆனால் இல்லை, வேணும், கட்டாயம் கூப்பிடணும். நீங்கள் ஏன் இவ்வளோ நேரம் சொல்ல? இல்லை, நீ என்ன அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லும். நீங்கள் எவ்வளோ நேரம் இப்படி இருந்தீங்க? "ஓ" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷேக் பண்ணுறாங்க. அதுக்கு இல்லை, என்ன அப்படி பண்ணாத, உழுக்காத, என்ன நீ என்னை கொன்னுடுவ. "டாம், why don't you wake me sooner?" நீ ஏன் என்ன சீக்கிரம் எழுப்பல? "Oh, Tom, don't. It makes flesh crawl to hear you. What is the matter?" நீ ஏன் இப்படி இருக்க, என்னாச்சு? "I forgive for everything. Sid, நான் உன்னை எல்லாத்துக்காகவும் மன்னித்து விடுறேன்." அப்படியே உரிமைக்கிட்டே சொல்கிறாங்க. "Everything you have ever done to me when I am gone." இல்லை, எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. "Oh, Tom, you aren't dying, are you?" "Don't, Tom." "Oh, don't maybe." இல்லை டாம், இல்லை, நீங்கள் இன்னும் இறக்கலை, நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் அப்படி எப்போவும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சித் வந்து சொல்லிட்டுருக்காங்க. "I forgive everybody, Sid. நான் எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறேன்" அப்படின்னு முனைக்கிட்டே சொல்கிறாங்க. "Tell am so, Sid, and Sid, you give my window sash and my cat with one eye to that new girl
that's come to town and tell her. அதாவது இந்த நகரத்துக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய அந்த கேர்ள் கிட்ட என்னோட சாஷு மை கேட் அதெல்லாம் கொடுத்துட்டு சொல்லுங்கள் அவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே but Sid had snatched his glass and gone. Tom was suffering in reality now. His imagination was working well, and so his groans had gathered quite a genuine tone. அதாவது சிது வந்து என்னாச்சுன்னா அங்கே அவங்க நிற்காமல் அவங்களுடைய ட்ரெஸ்லாம் சரி பண்ணிக்கிட்டு கடகடன்னு ஓடிட்டாங்க அங்கேருந்து. இப்போ வந்து டாம் வந்து உண்மையாகவே உடல் சரியில்லாமல் இருக்கிற மாதிரி ரியாலிட்டியாக அந்த இமேஜினேஷன் போயிட்டு இருந்தது. ஏன்னா டாமுடைய அந்த முனகல்கள் உண்மையானது போலவே இருந்தது அந்த நடிப்பு. Sid flew downstairs and said, "Oh, Aunt Polly, come, Tom's dying." Dying? இப்போ சித்து வேகமாக படிக்கட்டில் ஓடி ஆண்ட் போலே கிட்ட சொல்கிறாங்க, வாங்க சீக்கிரம் வாங்க, டாம் இறந்துக்கிட்டு இருக்கானா? எஸ் மேம், டோன்ட் வெயிட், கம் குயிக். ஆமாம் மேடம், நீங்கள் தாமதிக்காதீங்க, சீக்கிரமாக வாங்க. ரபிஷ், ஐ டோன்ட் பிலீவ் இட். உண்மையாவா? நான் இதை நம்ப மாட்டேன். பட் ஷி fled upstairs nevertheless with Sid and Mary and her heels, and her face grew white too, and her lip trembled. When she reached the bedside, she said, "You, Tom, what's the matter with you?" "Oh, auntie, what is the matter with you? What is the matter with you, child?" "Oh, auntie, my sore tooth's dying." அதாவது இப்போது ஆண்ட் வந்து டாமோட பெட் பக்கத்தில் போயிட்டு கேட்குறாங்க, என்னாச்சு? "ஓ ஆண்டி, எனக்கு நான்" அப்படின்னு முணங்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு சொல்லு, என்னாச்சு குழந்தை, உனக்கு என்னாச்சு? "ஓ ஆண்டி, என்னோட காலில் இருக்கக்கூடிய விரலில் பாருங்கள், அது என்னை கொன்னுக்கிட்டு இருக்கு." The old lady sank down into a chair and laughed a little, then cried a little, then did both together. This made her feel better, and she said, "Tom, what a turn you did give me. Now you shut up that nonsense and climb out of this." The groans stopped and the pain vanished from the two. The boy felt a little foolish, and he said, "Aunt Polly, it seemed dying and it hurt so I never minded my tooth at all." அந்த ஓல்டு லேடி போயிட்டு இப்போ சேர்கிட்ட உட்காந்து அந்த கால் விரலை பார்த்து என்னென்னு செய்தாங்க. இப்போது கொஞ்சம் அவங்க சிரித்தாங்க, கொஞ்சம் அழுகிற மாதிரி பண்ணாங்க. அதன் பிறகு ரெண்டு பேருமா சேர்ந்து பார்த்தாங்க. "This matter here or feel better?" and she said, "Tom, what a turn you did give me." "ஓ, நீ எனக்கு என்ன திருப்பத்தை கொடுத்துருக்கே டாம், நல்ல ஒரு திருப்பம். Now you shut up that nonsense and climb out of this." ஓகே, உன்னோட இந்த முட்டாள்தனத்துலேருந்து நீ இப்போ வெளியே வா. பிறகு டாமோட முனகள்லாம் நின்னது. அதன் பிறகு வலி இப்போ காணாமல் போயிட்டுது, கால் வலி. அதன் பிறகு அந்த பாய் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, "Aunt Polly, it seemed dying." அந்த வலி என்னை கொண்டுட்டு இருந்தது, அது என்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணுது. "I never minded my tooth at all." என்னோட பல்லை விட அது ரொம்ப மோசமாக இருந்தது. "Your tooth? Indeed, what is the matter with your tooth?" பல்லுக்கு என்னாச்சு? பல்லில் என்ன நடந்தது? "One of them is loose and it acts perfectly awful." ஸோ என்னோட பல்லில் ஒன்று வந்து லூஸ் ஆகிடுச்சு, இப்போ அது எனக்கு வலியை கொடுக்குது. There now, don't begin that groaning again. Open your mouth. Well, your tooth is loose, but you are not going to die from that. Mary, get me a silk thread and a chunk of fire out of the kitchen." ஸோ எங்கே? ஓ இங்கேயா? காட்டு. ஸோ நீ இதற்காக மறுபடியும் முணங்க ஆரம்பிக்காத, இந்த வாயத்தரு. ஓ அந்த பல் லூஸ் ஆகிருக்கு, ஸோ நீ இதுக்காகலாம் வந்து இறந்துட மாட்ட, இந்த வழியெல்லாம் உன்னை கொள்ளாது. அதன் பிறகு மேரிக்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு ஒரு சில்க் த்ரெட் வந்து கொண்டு வா, அதுக்கப்புறம் சங்க் ஆஃப் ஃபயர்னு எல்லாமே கிச்சன்லேருந்து கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. Tom said, "Oh, please auntie, don't pull it out. It won't hurt anymore. I wish I may never stir if it does. Please don't, auntie. I don't want to stay home from school." தயவு செய்து வேண்டாம் ஆண்டி, ப்ளீஸ், பல்ல பிடுங்காதீங்க, அது ரொம்ப வலியை கொடுக்கும்.
I wish I may never stir if it does. நான் இது போல் இனி செய்யவே மாட்டேன். ப்ளீஸ் டோன்ட் ஆண்டி. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டே ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். நான் ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டிலே இருக்கணும்னு இனி விரும்பவே மாட்டேன். ஓ யூ டோன்ட் யூ? ஸோ ஆல் திஸ் row was because you thought you did get to stay home from school and go fishing. Tom, I love you so, and you seem to try every way you can to break my old heart with your mischief. ஸோ இப்போது வந்து டென்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ நம்முடைய ஓல்டு லேடியான ஆண்ட் போல் என்ன பண்ணாங்கன்னா சில்கோட ஒரு த்ரெட்டை டாமுடைய பல்லில் முனையில் கட்டாங்க வளைவாக. அது வந்து இன்னொரு பக்கம் பெட்டுடைய அந்த கால் பகுதியில் இணைக்க கட்டப்பட்டிருக்கு. தென் ஷி காட் ஹோல்ட் ஆஃப் த சங்க் ஆஃப் ஃபயர். அந்த நெருப்பு துண்டை அவங்க சடனாக புஷ் பண்ணதும் ஆல்மோஸ்ட் த பாய்ஸ் ஃபேஸ், அந்த பையனுடைய முகத்திலிருந்து அந்த பல் வந்து வெளியே வந்து தொங்கிடுச்சு. ஓகே, இப்போது டாமோட பல் வந்து பிடுங்கப்பட்டு விட்டது. ஓகே, இதுதான் வந்து ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி ஆன் மண்டே மார்னிங் டாம் சாயருடைய மார்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? குறும்புக்காரர் டாம் சாயர் பள்ளிக்கூடம் போகாமல் வீட்டிலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை பிளான்ஸ் போட்டார். ஆனால் கடைசியாக என்னாச்சு? அவர் ஃபஸ்ட்டு நினச்சது போல் பல்வலின்னு சொன்னால், பல் ஆடுதுன்னு சொன்னால் ஆண்ட் போலே பல்ல பிடிங்கி எடுத்துருவாங்க அப்படின்னு யோசிச்சார் இல்லையா? அதுதான் கடைசியாக நடந்தது. அதன் பிறகு என்ன நடக்கும்? டாம் சாயர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு ரெடியாகி ஸ்கூல் போயிடுவார். ஓகேவா? ஸோ ஸ்டோரி புரிஞ்சுதா? அதனால் எந்த பிளானும் போடாமல் என்னுடைய குறும்புக்கார ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்கூலுக்கு தவறாமல் சூப்பராக ரெடி ஆகிடணும். ஓகேவா? ஸோ ஸ்கூல் போக மாட்டேன்னு யாரும் அடம் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் we go to glossary. Glossary means new words meaning. There are 6 new words in this lesson. That is panting, exertions, aggravator, snort, anxiously, loop. Okay, panting means breathing quickly. அதாவது மூச்சு திணறல். பேண்டிங்னா மூச்சு திணறல். எக்ஸர்ஷன்ஸ் எஃபோர்ட் உழைப்பு. எக்ஸர்ஷன்ஸ்னால் உழைப்பு. aggravated மீன்ஸ் மோசமடைந்தது, irritated. ஓகே, snort a cry made to show unhappiness. அதாவது வெறுப்பை காட்டும் வகையிலான ஒரு ஒலி சத்தம் எழுப்புதல் போன்றது. anxiously tensely பதற்றமாக. லூப் கவ் வளையம். ஓகே, ஸோ நம்ம கிளாசரியில் இடம்பெற்ற நியூ வேர்ட்ஸ் அதனுடைய மீனிங்ஸ் வித் தமிழ் மீனிங்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த கிளாசரியில் இடம்பெறக்கூடிய வேர்ட்ஸை நீங்கள் உங்களுடைய டெய்லி லைஃப்பில் பயன்படுத்துங்க. அதோட நீங்கள் பேராகிராஃப்ஸ் எஸ்ஏஸ் ரைட் பண்ணும்போது இந்த நியூ வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அதன் மூலம் நீங்கள் உங்களுடைய சொற்களஞ்சியத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைய வீடியோ பதிவில் நாம் ஆன் மண்டே மார்னிங்ஸ் டாம் சாயருடைய மார்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இல்லையா? எஸ், வெரி குட். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வீடியோ பதிவு என்னுடைய மாணவர்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும். ஸோ லைக் அவர் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் அவர் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாடத்தை உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் பகிர்ந்திரும்போது அவர்களும் எந்த குறும்பும் பண்ணாமல் ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும் என்பதையும் தெரிஞ்சுப்பாங்க. அதோட டாம் சாயருடைய ஆக்டிங்கை பற்றியும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்டான ஒரு ஸ்டோரியை இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதையும் படிச்சுடுவாங்க. ஓகேவா? வெரி குட். அதனால் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்முடைய சிஆர்ஜி எஜுகேஷனல் அகாடமி சேனல் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைச்சிடும் மாணவர்களே. ஓகே, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி எவ்ரிவன். ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளும், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ.